Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா Project-4 டீடைல்டா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது கம்யூனிட்டி டாப்ல போட்டது வந்து எப்படி பார்க்கணும்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட சேனல்ல வந்து புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கு. அதை பத்தி நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம சேனல்ல வந்து மெம்பர்ஷிப்பா வந்து ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷன் அது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைபுக்கு பக்கத்துலேயே வந்து ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இதில் ஆப்ஷன் இருக்குது. பட் இதில் யூடியூபோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஜாயினில் வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது வந்து ஃபேவராக வந்து பண்ணணும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சப்போ, நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்லேயும் வந்து சேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் குரூப் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து புதுசாக வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஜாயின் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது இமெயில் ஐடியோ இல்லை காண்டாக்ட் நம்பரோ வேணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்பர் எடுத்துகிட்டு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் புதுசாக என்ன வந்து ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ எனக்கு டக்குன்னு எந்த ஐடியாவும் கிளிக் ஆகலை. பட் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இப்போதைக்கு நமக்கு வந்து என்னால் வந்து சேட் பண்ண முடியுது. அதாவது வாட்ஸ்அப் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ரிப்ளை பண்ணுறேன். அண்டு உடனே இல்லைனாலும் நான் பார்க்கும்போது உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்டு குரூப்லேயுமே, அதாவது டெலிகிராமில் வந்து குரூப் இருக்குது, அதுலேயுமே நம்ம வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்மளதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகும்போது நிறைய வந்து மெசேஜஸ் வரும்போது ரிப்ளை பண்ண முடியாதப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுற மாதிரி யோசித்து வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ண முடியாது. அதுக்காக ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறத விட ஜாயினில், அதாவது மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணி இருக்கவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து வச்சுருக்கேன். பட் அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து Project-4ஓட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து கம்யூனிட்டி டேப்லேயே வந்து இதோட இமேஜ் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். அண்ட் அதிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த இமேஜை வந்து பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ, செயின் ஸ்டிச்சோ இல்லை உங்களுக்கு பீட்ஸ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்டிச் வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அதை வந்து இதில் அப்ளை பண்ணி எனக்கு இந்த டிசைனை வந்து எனக்கு ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து சென்ட் பண்ணணும். அண்ட் அதுவுமே வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப நிறையா ஸ்டிச்சஸ்லாம் தெரியாது, எனக்கு ஒன்று தான் தெரியும், அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும், Project-4 பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மோட்டிஃபை வந்து, அதாவது இந்த டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, மற்றவங்கெல்லாம், அதாவது எல்லா ஸ்டிச்சஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களாக ஓனாக ஒரு டிசைனை வந்து ட்ரா பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுங்கள். நீங்களே வந்து ஒரு டிசைனை வந்து ட்ரா பண்ணுங்கள். ஒரு ஃபுல் ப்ளவுஸில் பண்ணுறதா இல்லை மோட்டிஃப் மாதிரி போடுறதா, இல்லை இந்த அளவுக்கு டிசைன் இருந்தால் போதுமா, அந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே உங்களோட விருப்பம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி ஒரு ஃபுல் ப்ளவுஸ் டிசைனாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன டிசைனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவை வந்து எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே சிம்பிள் ஒர்க்கு தான் அது. அதில் வந்து க்ரியேட்டிவிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து செலக்ட் பண்ண போகிறதில்ல. அதாவது அதை செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதை விட வேறு யாராவது சின்ன டிசைனில் க்ரியேட்டிவாக புதுசாக ஏதாவது ஐடியா யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை தான் வந்து பெஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ண முடியும். இது ஏன் நான் உங்களுக்கு வந்து இப்போ முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒர்க்கை வந்து பண்ணுறதில் விட அதுக்கான ஐடியா, நம்ம வந்து அதுக்கு என்ன ஒரு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா, நம்ம
நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் அதுக்கான எஃபோர்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களே, செலக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. செலக்ட் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பட் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிகினர்ஸில் வந்து ஒரு 5 இமேஜஸும் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணனவங்களதில் ஒரு 5 இமேஜஸ், பெஸ்ட்டு 5 இமேஜஸ் அண்ட் பிகினர்ஸில் பெஸ்ட்டு 5 இமேஜஸை வந்து செலக்ட் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் போடுறான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸ்மே எத்தனை பேர் அனுப்பியிருந்தாலும் ஓகே, அது எல்லாமே வந்து நம்மளோட இன்னொரு சேனல் கிட்ஸ் டு கேர்ள்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்டிச்சிங் சேனலில் வந்து எல்லாமே வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இனி அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நம்ம வந்து அந்த சேனலில் தான் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ப்ளஸ் அதில் வந்து நம்மளுக்கு ஃப்ராக் ஸ்டிச்சிங் வீடியோஸ் வரும் அண்ட் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைனர் ஃப்ராக்ஸோட ஸ்டிச்சிங் வீடியோஸுமே நம்ம வந்து அதில் பார்க்கலாம். அண்ட் இனி அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக அதில் எல்லாத்தோட ப்ராஜெக்ட்டுமே வந்து அதில் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னு யோசிச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2ன்னு நிறைய வீடியோஸ் வந்து இதுவே நம்ம அப்லோட் பண்ணுறதுனால நம்ம வந்து அடுத்தடுத்து ப்ளவுஸ் ஒர்க்ஸ் வந்து போட முடியறதில்ல. அதனால நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய வீடியோ இமேஜஸை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான வேவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களோட ஒர்க் ஏரியாவில், அதாவது நீங்கள் ஒரு கிளாத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கிளாத்துலேயே உங்கள் நேமை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. லாஸ்ட் டைம் நிறைய நேம்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அண்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு நம்மளோட சேனல் பேஜ் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சேனலோட ஹோம் பேஜ். நம்மளோட வீடியோக்கு கீழே இந்த மாதிரி சேனல் நேம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வரும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோஸ்னு இருக்கும். அந்த வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய மொத்த வீடியோஸுமே அதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோமோ அது எல்லா வீடியோஸுமே இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். அரவுண்ட் 200 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ மொத்தமாக 200 வீடியோஸுமே நீங்கள் இதில் வந்து போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுனாலும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட 200 வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு அதில் என்ன வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் லைவ் இருக்கும் அண்ட் டுட்டோரியல்ஸ், ஆரி ஒர்க்கோட ஒர்க்கிங் வீடியோ, இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே இருக்கும். அண்ட் கொஞ்சம் குக்கிங் வீடியோஸ் கூட நான் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ளேலிஸ்ட்டு. இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணனா எல்லா ப்ராஜெக்டோட வீடியோஸுமே அதில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் ரிப்ளைன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணியிருப்போம். அதாவது ரிப்பீட்டடாக வந்த கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிப் பெல்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிப் பெல்ட்டோட ஒர்க்கிங் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் லைவ் அதில் வந்து 4 வீடியோ இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ வரைக்கும் போட்ட லைவ் வீடியோஸ் வந்து அதில் இருக்கும். 4 லைவ் போட்டிருக்கோம். நீங்கள் ஆரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லைவ் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது ஓவரால் ஐடியா அப்படி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கம்யூனிட்டி டேப். இதில் என்ன வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம பிஃபோராக ஏதாவது வீடியோ போட போகிறோம் அப்படின்னாலும், அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை ரொம்ப ரெக்வஸ்டடான வீடியோஸ் வந்து போட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் பிஃபோராகவே வந்து இதில் வந்து போஸ்ட்டு போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும். அடுத்த நாள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோவை வந்து பார்த்துடலாம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, கிட்ஸ் டு கேர்ள்ஸ் டிசைனர் சேனல். அதோட வீடியோஸ் நான் அதில் ஏதாவது அப்லோட் பண்ணேன் அப்படின்னாலும் அதோட லிங்கையும் இதில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அண்ட் இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் Project-4ஓட இமேஜஸும் டீட்டெயில்ஸும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சர்ச் பண்ணி பார்க்க தெரியல. ஸோ எதில் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ப்ராஜெக்ட்டை வந்து நான் அப்லோட் பண்ணேன்னா நீங்கள் பார்க்க முடியும்.